இஸ்லாமிய தோழர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கூட்டுவாங்க. ரம்ஜானுக்கு, பக்ரீத்துக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. கடந்த ஒரு 20 வருடமாக எங்களுக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர். நான் வந்து எப்பயுமே இந்த நிகழ்ச்சிகளுக்கு தீபாவளி பொங்கல் தான் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு அந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் ரம்ஜான்லேருந்து எங்களுக்கு எனக்கு கனவுக்கு அவங்க தொடர்ந்து புடவை எடுத்து சட்டை எடுத்து அப்படி ஒரு கிஃப்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னமும் அது தொடர்ந்துட்டு இருக்கு 20 வருடங்களுக்கு மேலே. என்னன்னா மனித சமூகம் தொடக்கத்திலிருந்து இனக்குழுக்களாகத்தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். குழுக்கள், இனக்குழுக்களாக. பிறகு இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து மதங்களுடைய தோற்றங்கள், இஸ்லாம் மதமோ அல்லது கிறிஸ்தவமோ அல்லது நம்ம நாட்டில் சொல்லிட்டு இருந்த மதங்களோ பின்னிட்டு தோன்றியவை தான். அதனால மனிதன் வந்து தொடக்க காலத்தில் வாழ தொடங்கியதிலிருந்து இனக்குழுக்களாக வாழ்ந்து பழகியவன் தான் மனிதன். குழுவாக இருப்பது, அது சாதி கிடையாது, மொழி எதுவும் கிடையாது. குழுக்கள் குழுவாக சேர்ந்து ஒன்றாக உற்பத்தி செய்து, ஒன்றாக சமைத்து, ஒன்றாக உண்டு, ஒன்றாக உறங்கி, அப்படி குழுவாக இருக்கிறது தானே. அதுதான் மனிதனுடைய இயற்கையான தன்மை. அதுதான். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்லாம் மதம் வந்து மாறுதலுக்கு உள்ளாகாம அப்படியே வந்துட்டு இருக்கிறதாக சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இந்த மனித சமூகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் அந்த இனக்குழுக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த இனக்குழுடைய தன்மையை இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த இனக்குழு தன்மை தான் தேவைப்படுது. நாம வந்து பிறகு இப்ப என்னாச்சு, இனக்குழுக்களாக இருந்தோம், இடையில மதங்கள் வந்தது, பல்வேறு கலாச்சாரங்கள் பிரிஞ்சோம், தனித்தனியாகி கூட்டு குடும்பமாகி தனித்தனியாகி இப்ப என்ன நினைக்கிறோம், ஒத்தையா நின்றுக்கிறோம். இப்ப மீண்டும் வந்து நாம ஒரு குழுவா எப்ப இணைகிறோம்னா இவ்வாறான நிகழ்ச்சியில தான் நம்ம ஒன்றாக இணைகிறோம். இது ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா. எப்பயுமே நாம வந்து ஒரு கிராமத்துல வந்து கடா வெட்டு செய்வாங்க. நம்ம இந்துக்கள் சொந்த பந்தம் அங்காள பங்காளி எல்லாரையும் கொடுத்து அப்படி ஜேன்னு இருக்கும். அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அது என்னன்னா அந்த இனக்குழு மகிழ்ச்சி தாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம், மக்கள் ஒன்னா தான் இருக்கணும், அதுதான் மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கிறிஸ்துமஸா இருக்கலாம், ரம்ஜானா இருக்கலாம், நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்கணுங்கிறது தாங்க நம்முடைய மனித சமூகத்தினுடைய அடித்தளமா நாம ஒன்றாக நிற்கணும் என்கின்ற ஒரு காலத்தில் வேட்டையாடி உணவுப் பொருளை வந்து கொண்டு வந்து சமைத்து பங்கிட்டு சாப்பிட்ட அந்த மனிதனுடைய அந்த தன்மை கூடு இருக்கு இல்லையா, அந்த ஒற்றுமை தான் நமக்கு இன்றைக்கும் தேவைப்படுகிறது. இனக்குழு ஒற்றுமை இருக்கு இல்லையா, அந்த ஒற்றுமை நமக்கு இப்ப தேவை. நம்ம வேணா இப்போ வந்து அடுத்த தெருவில் இருக்கலாம், வேற ஒரு ஊர்ல இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நாம இப்போ ஒற்றா சேர்றோம், ஒரு நம்பிக்கை அடிப்படையில் சேர்றோம். எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் தான் சேர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் கிறிஸ்தவர்கள் அவருடைய நம்பிக்கை அடிப்படையில் அவங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக இயேசுவை வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க ஒன்றாக இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, அதே மாதிரி இந்துக்களும் அந்த மாதிரி இருக்காங்க. நாங்க எப்படி இருக்கோம் தெரியுமா, நாங்களாம் பெரியார் ஸ்டூடெண்ட். நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நாங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கணும். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லாருமே எப்படி நமக்கு வந்து மக்கள் குழுவாக கூட்டாக இருப்பதுதான் பலமோ அந்த பலம் வேண்டும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அப்படி பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க எவ்வளவோ வந்து வித்தியாசமான எந்த ஒரு 2 மனிதரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாருக்கு இடையில வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா வாழ்க்கையில நீங்க ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம சொல்றோம். நீங்க அது வந்து நம்ம நாட்டுக்கும் போகணும், வீட்டுக்கும் போகணும். வெவ்வேறு வித்தியாசமான இருந்தா கூட நாம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறோம். நாம ஒன்னா இல்லாம தவறிட்டோம். நாம ஒன்னா இல்லாம போறதுக்கு என்ன காரணிகள், அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும். ஏன் நம்ம பிரிஞ்சு இப்படி இருக்கோம், இந்த மாதிரி அக்கேஷன்ல மட்டும் ஏன் நம்ம ஒன்னா சேர்றோம், நம்மளை பிரிச்சது யாரு, பிரிஞ்சே இருக்கணும்னு நினைக்கிறது யாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணணும். நமக்கு என்ன தேவைன்னா ஒற்றுமை தேவை. இனக்குழு ஒற்றுமை மாதிரியே இனக்குழு ஒற்றுமை நமக்கு ஒற்றுமை தேவை. மக்கள் வந்து ஒன்றாக இயங்கணும், ஒன்றாக சிந்திக்கணும். சமூக செயல்பாடுகள், நீங்க பர்சனல் வாழ்க்கைங்கிறது வேற, சமூக செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கை 2 விதமா இருக்கு. ஒண்ணு குடும்ப வாழ்க்கை, அதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொன்று சமூக வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். ஆனா சமூக வாழ்க்கையில் நாம எல்லாரும் ஒன்னா ஈர்ந்து ஒன்றாக பயணித்தால்தான், நம்ம ஒன்றாக முற்றுமாக சேர்ந்து நின்னாதான் நமக்கு பெரிய பலம். அப்பதான் நம்ம எதிரியை எதிர்கொள்ள முடியும் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.